ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மயிலாடுதுறை அருகே உள்ள புகழ்பெற்ற திருவிடைக்கழி அருள்மிகு தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் வைகாசி சதய திருவிழாவை முன்னிட்டு திரு தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வலம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் திருவிடைக்கழியில் அருள்மிகு தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த திருவிடைக்கழி முருகன் கோவில் அறுபடை வீடுகளுக்கு இணையான தலமாகவும் சோழ நாட்டு திருச்செந்தூர் என்றும் போற்றப்படுகிறது. திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பின்னர் மாயையால் தரங்கம்பாடி கடலில் மறைந்திருந்த சூரனின் இரண்டாவது மகனான இரணியாசூரனை வதம் செய்து சாபதோஷம் ஏற்பட திருவிடைக்கழி தலத்தில் முருகப்பெருமான் சிவனை பூஜித்து தனக்கு ஏற்பட்ட சாபதோஷம் நீங்க பெற்ற தலமாக திகழ்ந்து வருகிறது. அருணகிரிநாதரின் திருப்புகழில் போற்றி புகழப்பட்டுள்ள இக்கோவில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று என்ற தத்துவத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரே திருத்தலமாகும். இங்கு சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒரே கருவறையில் எழுந்தருளி உள்ளதால் முருகப்பெருமான் சிவஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறார். சிறப்புமிக்க இக்கோவிலில் வைகாசி சதய திருவிழா பிரம்ம உற்சவ திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 20ஆம் தேதி வரலாற்று நிகழ்வாக தரங்கம்பாடி கடற்கரையில் இரண்யாசூர சம்ஹாரம், 21ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று திரு தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திரு தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டு மேல வாத்தியங்கள் மற்றும் சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க தேரோட்டமானது தொடங்கியது. கோவில் செயல் அலுவலர் பிரேம்குமார், ஆய்வர் பத்ரி நாராயணன், பரம்பரை அறங்காவலர் ஜெயராமன் உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். வழி நெடுகிலும் பொதுமக்கள் வீடுகள் தோறும் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். தேரானது 4 வீதிகளை சுற்றி வந்து நிலையை அடையும்.